அனைவருக்கும் வணக்கம். மீன லக்னம், மீன ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, 2 கிரகங்கள் நன்மை தரக்கூடிய கிரகங்கள். செவ்வாயும், சந்திரனும். சந்திரன் பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதியே அவர்தான். அதே மாதிரி 2 மற்றும் 9க்குரியவர். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில இருந்து தசை நடத்துமாயின் மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப இந்த செவ்வாய் தசையோ அல்லது சந்திர தசையோ நல்ல வயதுகள்ல வரும்பொழுது இது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த தசைகள் வரனாலும், இந்த நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் நிக்குதா பாருங்க. இந்த 3 நட்சத்திரங்கள் என்னன்னா, அஸ்தம், திருவோணம், அதே மாதிரி ரோகிணி. ரோகிணி, அஸ்தம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் நின்று தசை நடத்துதா பாருங்க. அல்லது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் செவ்வாயோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் நின்று தசை நடத்தினாலும் நன்மை செய்யும். இந்த செவ்வாயும், குருவும் இணைந்து இருந்தால் இது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி இந்த செவ்வாயும், சந்திரனும் இணைந்திருந்தாலும் மிகப்பெரிய யோகம் இவர்களுக்கு. சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மேன்மை. அதாவது பௌர்ணமியாகவோ அல்லது பௌர்ணமியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், வளர்பிறை சந்திரனாகவோ இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த சந்திரனுடைய சந்திரனோடு சேர்ந்து சந்திரன் ஆட்சி பெற்று கூடவே செவ்வாய் இணையும் பொழுது செவ்வாய் நீசமாகி நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பு இவர்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்ல அமைப்புகளில் இருந்து தசைகள் நடத்துமாயின் மிகப்பெரிய ஒரு மேன்மை. மொத்தம் 3 தசைகள், குரு தசைகள் கூட இவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. குரு தசையோ அல்லது செவ்வாய் தசையோ சந்திர தசையோ வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி இவர்களுக்கு வரக்கூடாத தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசை. 8க்குரியவர், 3க்குரியவர். இந்த தசைகள் வரும்பொழுது கஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.